எதிரணிகள் வந்து பலம் இல்லை, பலகீனம். தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துங்க, தேமுதிக அவர் பெருசாக இல்லை, பாமக அதுக்குள்ள பிரச்சனை, அதிமுகக்குள்ள பிரச்சனை. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் யாருமே பெருசாக ஒற்றுமையாக இல்லை. அப்படிங்கும்போது திமுகவுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க, காசே கொடுக்காம ஜெயிச்சிடலாம். காசே கொடுக்காம வண்டி வண்டியா வருதுன்றாரு அவரு. வண்டியா விஜய் வருதுன்னு சொல்றாரு. வண்டியா வருதுன்றாரு. இது விஜய் பேசுறதெல்லாம் வந்து அதுலயும் விஜய் பேசுறத கூட அதையும் பேசிடணும். அந்த நீட் சம்பந்தமா பேசியிருக்காரு. அதாவது அவர் ஒரு புரிஞ்சுதான் பேசுறாரா, புரியாம பேசுறாரா, அதில் எழுதி கொடுத்தவனுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. நீட்டு மட்டும் தான் தேர்வா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த நீட்டில் இன்னைக்கு 1ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறக்கூடிய வாங்குற மார்க் வந்து எதுக்குமே இன்னைக்கு பயன்படாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணுமா ஜெஇ எழுதுங்க, அது மத்திய அரசு பல்கலைக்கழகங்களை சேரணுமா அதுக்கு ஒரு தனி எக்ஸாம், மெடிக்கல் சேரணுமா நீட்டு படிங்க. இப்படி எல்லாத்துக்குமே ஒரு தகுதி தேர்வு அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சு அகில இந்திய அளவில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் நீட் இல்லைன்னா எதுக்கு படித்தாலுமே ஒரு போட்டித் தேர்வு எழுதித்தானே ஆகணும், என்ட்ரன்ஸ் எழுதித்தானே ஆகணும். அப்போ அதை ஊக்குவிக்கிற மாதிரி பேசியிருக்கணும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், எத்தனை தேர்வு முறைகள் வந்தாலும் எதிர்த்து களமாடணும், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி. உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு இன்னைக்கு +2 படிக்கிற பசங்களை வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் to 2 லட்சம் ரூபா நீட்டு ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ். ஒரு நடுத்தர குடும்பமாக இருக்கட்டும், கீழே இருக்க குடும்பமாக இருக்கட்டும், ஏதோ நகை நட்டை வச்சு கடனை வாங்கி பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த பையன் படிச்சுட்டு இருப்பான், அவன் ஏதோ ஒரு விஜய் ரசிகராக தான் வச்சுங்க, நீட்டு மட்டும் தான் தேர்வானா படிப்பானா? 2 லட்ச ரூபா போச்சு, அவன் வாழ்க்கையும் போச்சே. இல்லை, ஒரு அட்வைஸாக எடுத்துக்கலாம்ல. எல்லாரும் நீட் சொல்லிட்டு இறந்து போகிறாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, எப்படி போய் கன்வே ஆகும் அந்த வயசில் அவங்களுக்கு? எப்படி கன்வே? நீட்டு மட்டும் தான் தேர்வா, நீட்டு தேர்வுலன்னா பரவாயில்ல, வேறு ஏதாவது படிச்சுக்கலாம். நீட்டு மட்டும் கிடையாது, நிறைய அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் படிங்க, பிராடாக படிங்க, கல்வி தான் முக்கியம், கல்வி தான் ஆயுதம்னு பேசியிருக்கணும்.